வா மச்சான், இப்பெல்லாம் அட்டியாண்டியே வரது இல்ல, என்ன கதை? அதான் போன மாசமே சொன்னானேடா பெரிய கம்பெனில வேலை கிடைச்சிச்சுன்னு. அதான் வேலைக்கு இல்லைன்னு பிஸியா இருக்கிறான் போல. யா மச்சான். சரி மச்சான், போன வாரம் ராஜேஷ் காது குத்து வச்சாங்களடா, அதிகாண்டா நீ வரல? சாரி மச்சான், ஓக்க போயிருந்தேன். என்னடா சொல்ற மச்சான்? ஓக்டா, வேலையா போயிருந்தேன்னு சொன்னேன். ஓ ஒர்க்கா? என்ன மச்சான் ஒர்க்கு முறுக்குன்ட்டு? இட்ஸ் ஓக்டா, சே ஓக். அதிகாண்டா வாய மாவா போட்ட மாதிரி வச்சுக்கிற, எனக்கு தேவைப்படும் போது தெரிஞ்சுக்கிறேன் மூடு. மச்சான் அப்புறம் வேலை எல்லாம் எப்படா செட் ஆயிடுச்சா? மச்சான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல மொனோட்டோனஸா பண்ணிட்டே இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் செட் ஆயிடுச்சுடா. எவ்ரிதிங் இஸ் ஈஸி when you put involvementரா. ஜோசப்பே, நீ பெரிய கம்பெனில வேலைக்கு போற, அங்க 4-5 புது வார்த்தை பேசுவாங்க, உனக்கு ஒட்டிக்கும் தான், எனக்கு புரியுது. இருந்தாலும் நீங்க எல்லாம் நம்ம பசங்க தான், நார்மலாவே பேசு. எதுக்கு இதெல்லாம்னா? இல்ல மச்சான், மொனோட்டோனஸா பேசிட்டே இருக்கிறதெல்லாம் ஒட்டிக்கிச்சுடா. இல்ல மச்சான், எனக்கு புரியுது. இருந்தாலும் நீ சேர்ந்தே 1 மாசம் தான் ஆகுது, இவ்வளவு வேணாம். ஓகே மச்சான், ட்ரைடா மச்சான். ஒன் செகண்ட். எஸ் மேம். ஓகே மேம், ஓகே மேம், ஷூர் மேம், ஷூர் மேம். Yes. I'll come to the EOD and send to the BOD ma'am. I'm sitting and chilling to the friends like this, saying something like this. Okay ma'am. Welcome to Fight Club ma'am. Okay. Oh, sorry ma'am, monotonous are talking like this you and just chill ma'am. Okay. Okay ma'am, sure ma'am. Sure. Okay, come on. Sorry macha, GM da. மச்சான் அடிக்கடி ஏதோ மொனோட்டனஸ்னு சொல்றியடா, அப்படின்னா என்னடா? எது கேக்குற? அவன் நம்ம கேக்குறதா அடிக்கடி சொல்லுங்கறான். நான் கேக்குற மாதிரி கம்மன் இல்ல. மச்சான் எதுக்குடா அடிக்கிற? சில்றா. மொனோட்டோனஸ்னா ரிப்பீட்டேட்டிவா ஒரு விஷயத்தை பண்றதுடா. இது கூட தெரியலனா? டேய், நீ ஏன் இந்த வார்த்தை இன்னைக்கு யாரோ சொல்லிக்கிறாங்க, கேக்க புதுசாகுதேன்னு கத்துன வந்து பேசுறான், நல்லா தெரியுது. ஆமா மச்சான், எங்க மறந்துட போறான்னு அடிக்கடி சொல்லி மனப்பாடம் பண்ணிக்கிறான்டா. மச்சான் அப்படிலாம் இல்லடா, புதுசா பேச கத்துக்கிட்டு டெவலப் ஆகணும்டா. இன்னும் இந்த எத்துனுவா குத்துனுவான்னு லோக்கல் பாஷையில சீப்பா பேசியிருந்தா எப்படிரா? சீப்பா? லோக்கல் பாஷைனா உள்ளூர் பாஷை. உள்ளூர் பாஷை எப்படி சீப் ஆகும்? இல்ல மச்சான், we want to developல. நீ டெவலப் ஆகுடா, அதுக்காகலாம் உள்ளூர் பாஷையை சீப்லாம் சொல்லக்கூடாது, புரிஞ்சுதா? புரியுது மச்சான், ப்ளீஸ்டா விட்றா. நல்லா பால் பச்சை கலர் ட்ரெஸ் போட்டு வந்ததெல்லாம் இன்னைக்கு இப்படி பேசுதா? காதர்த்து கையில குத்துருவேன். சாரி மச்சான், இனிமே இந்த மாதிரி பேச மாட்டா. விடு மச்சான், தெரியாம பேசிட்டான். சரி வா, டீ சாப்பிட போலாம். வர மச்சான், பட் சொல்றா. இல்ல மச்சான், ஸ்டார் பக்ஸ் தான் எனக்கு செட் ஆகும். இந்த பாருங்கடா, வரவன் பெரிய கேங்ஸ்டரு, ஒரு வார்த்தை கூட பேசாம தலையாட்டியா டீல் முடிச்சுட்டு போவானா. அண்ணனும் இன்னைக்கு அவஸ்தையில டீல் பேசலான்னுக்கிறேன், கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு அவனை இங்க வர வச்சுக்கிறேன்டா, நம்ம கெத்து குறையாத மாதிரி நடந்துக்கோங்க. நாங்க பாத்துக்கிறோம்னா. சார், நான் கடைக்காரன் ஒரு சிகரெட் எல்லாம் போட்டு தர மாட்டேன்டா. ஓகே பாஸ், இந்த மாதிரி சின்ன இடத்துல டீல் பேசுறது எங்களுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம். உங்களை மாதிரி பெரிய இடத்துல டீல் பேசுறது எங்களுக்கும் அதான் சார் ஃபர்ஸ்ட் டைம். நாங்க ஏதோ 5கோ 10கோ பிட் பாக்கெட் வச்சிருந்த கோயிலுங்க சார். அண்ணன் எப்படி இவ்வளவு பெரிய ஆர்டர் பிடிச்சான்னு எங்களுக்கே ஆச்சரியம்னா. மாஸ்னா நீ அண்ணன் தேவையில்லாம பேசி டைம் வேஸ்ட் பண்ணவனா, விஷயத்துல போயிடலான்றாரு. 10 டன் சரக்கு 10 நாள்ல கிளியர் பண்ணும். ஓகேவா? அண்ணன் 10 டன்லாம் வேணாம், ஃபர்ஸ்ட் ஒரு 10-15 கிலோ கொடுங்க, பாத்துட்டு சொல்றேன்றாரு. ஏய் இல்ல 10-15 கிலோ வேணாமா, ஒரு 100-150 கிராம் கொடுங்க, நவுத்து முடித்தான்னு பாத்துட்டு சொல்றோம். டேய், ஏன்டா இப்படி பண்ற? அவனே தரன்றான், நீ கம்முனுடா. சார், அவன் வேலைக்கு புதுசு, அவனுக்கு எதுவும் தெரியாது. அபி. ஆமா சார், அவன் வேலைக்கு புதுசு, நாங்க பண்ண பழைய சம்பவம்லாம் அவனுக்கு தெரியாது. 100-150 கிராம்லாம் வேணாம், மாட்டிப்போம். 10-15 கிராம் கொடுங்க, பாத்துட்டு சொல்றோம். பிச்சைக்கார பசங்க ஏன்டா இப்படி சீப்பா கண்டுக்கிறீங்க? 10 டன் எங்களுக்கு 10 கிராம் எங்கடா இருக்குது? முன்னேற மாட்டீங்களாடா? அம்மா ஸ்டேன்ல பேசலாம் பார்த்தா அசிங்கப்படுத்திட்டீங்களா? வெளியே போங்கடா, நானே பேசிக்கிறேன். சார், பசங்க சோறு தூக்கம் இல்லாதால கேர்ல பேசிட்டானுங்க, நீங்க அதெல்லாம் மறந்துருங்க. எனக்கு டீல் ஓகே. ஆனா எங்களுக்கு ஓகே இல்ல. ஏன்? இவ்வளவு ஆனதுக்கு அப்புறமா உன்னை நம்பி சரக்கு கொடுக்க நாங்க என்ன ஊக்கையா? பாஸ் கேன்சல்ன்ட்டாரு, நாங்க கிளம்புறோம். ஏய் உட்கார்றா, சரக்கு கொடுக்காம இந்த ஏரியா தாண்டிடுவே நீ? ஏய் ஐயா, என்ன சார் இது? ஸ்னைப்பரு. அது தெரியுது சார், என்னாண்ட போய் இதெல்லாம் யூஸ் பண்ணினு அந்த புல்லட் டிக்கெட் ஆக மாட்டேன் சார். நானு 2 கொட்டி அமுச்சு விட்டீங்கன்னா வாழ்நாள்ல உங்க கடலை பட மாட்டேன் சார். எடுக்க சொல்லுங்க சார், நெஞ்செல்லாம் ஊறுது சார். நீ ரொம்ப பேசிட்டாடி, உன்னை சும்மா விடுறதா இல்ல. சரி, இது வேலாவாது. ஒரு பொண்ணு கோசரம் போய் சாவ போற, அசிங்கமா உனக்கு? வேற என்னடா பண்ண சொல்ற? அவ எல்லாம் மணல வாழ முடியாது. என்னடா அவ எல்லாம் வாழ முடியாது? பொண்ணுல இருந்து அவங்க கூட வாழ்ற. போன பொங்கலுக்கு தானே வந்தா, அந்த பொங்கலுக்கு வேற எவ்வளவு வரும்? கம்முனு போய் தூங்க போ. பொங்கல் அன்னைக்கு வரதுக்கு அதனா கரும்பாடா, காதல்ரா. இப்போ என்னதான்டா பண்ண உனக்கு? நாளைக்கு அவளுக்கு கல்யாணமா, எங்களை எப்படின்னா சேர்த்து வைங்க. உங்க 2 பேரும் போட்டோ ஏயில வேணா சேர்த்து வைக்கிறேன், நேர்ல எல்லாம் சேர்த்து வைக்க முடியாது. யாரு போலீஸ் கேஸ் நாளே இருந்து அப்புறம் நீ சாபம். இதுதான் மச்சான் பேசிக்கலாம்.
மச்சான் நான் பொண்ணு தூக்கிடலான்டா. என்னடா உன் அக்கா பொண்ணை தூக்குற மாதிரி பேசுங்கிற? கல்யாணம் பொண்ணுடா, அவளை அசால்ட்டெல்லாம் தூக்க முடியாது. ஏய் நானே உன்னை சாவ வச்சிருக்கேன், வைடாத. யாருடா மாப்பிள்ள? அவன் போட்டோ இருந்தா காமி பாக்கலாம். இவன் தான் உங்க கேப்ல வந்த மாப்பிள்ளையா? ஆளு பார்க்க சாதுவா தாங்கிறான். சாப்பாடு எங்க ஓரமான இல்லப்பா, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அவனே விட்டுருவான் போலயே. டேய் அவன் பவுன்சர்ரா. பவுன்சரா? மண்டைய கொளுத்தி விட்டா கோஸ்ட் ரைடர் மாதிரி இருப்பான் போல, இவனை போய் பவுன்சர்ன்ற. டேய் இவனை பார்க்க புதுசு புதுசா கவுண்டர் பிறந்துனே இருக்கும். அதுக்கெல்லாம் டைம் இல்ல. பொண்ணு தூக்க பட்டுன்னு ஒரு பிளான போட்டா தூக்கிடலாம். சரிடா பிளான் சொல்றேன் கேட்டுக்கோங்க. செட்டியோட கோயிலுக்கு வந்துரு, பொண்ணை தூக்குறோம். கல்யாணமே முடிஞ்சிச்சு. அவ புள்ள கல்யாணத்துக்கு வருவானுங்க போல. என்ன மச்சான் பொண்ணு தூக்கலாமா? இதுக்கப்புறம் வாசல்ல இருக்கிற செருப்பு தானே தூக்க முடியும், பொண்ணெல்லாம் தூக்க முடியாதுடா. என்ன மச்சான் கல்யாணமே முடிஞ்சிச்சுடா. என்ன சும்மா விட்டு தான் ஒண்ணு செத்துருப்ப, இல்லைன்னா அவ இல்லைன்னு நினைச்சது வாழ்ந்துருப்படா. அழுவுற குழந்தைகிட்ட கிளிகிளிப்பு குத்தி ஏமாத்துற மாதிரி பொண்ணை தூக்குற நம்பிக்கை குத்தி இப்படி ஏமாத்தினீங்களேடா. எங்கடா அவன்? மச்சான் நாங்களே வேலை கிடைக்காம கேட்டரிங் பண்ணுறேன்டா. மூர்த்தி என்ன திடீர்னு காலைல போனை போட்டு 2 கேட்டரிங் இது போங்கடா நாடுறா. அதான் மச்சான் போயிட்டோம். இவனடா இங்க இருந்து வரான்? அவனை எங்க போட்டாரு மச்சான்? டிஃபனா 250 ரூபா. மச்சான் வர முடியாம போயிடுச்சு, தப்பா நினைச்சுக்காத. ஏதோ என்னால முடிஞ்சதுடா. யாருக்கும் தெரியாம ஓரமா போய் சாப்பிடுங்கடா. மச்சான் அப்ப பொண்ணை தூக்க முடியாதா? பொண்ணெல்லாம் தூக்க முடியாது. பொங்கலோட ஆனா தூக்கின்னு வரேன். ரூம்ல உட்காந்து சாப்பிடலாம். இப்ப போங்க. அதான் பொங்கலோட எத்தனை வரான்டால, வாடா போலாம். ஆனா 10 வருஷமா பேசி இப்பதானே ஒரு ட்ரிப் நல்லபடியா வந்து முடிஞ்சது. இதெல்லாம் ஏன் பையன்ட்ட சொல்ற? வீட்டுக்கு நல்லபடியா கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். அதானே நல்லபடியா போயிடலாம் விடுப்பா. மச்சான் செம்ம டயர்டா இருக்கு, நாங்க தூங்குறோம். நீ அண்ணன்கிட்ட பேச்சு குத்துட்டே வாடா, தூங்கிட போறாரு. என்னண்ணா புது வண்டியா? தம்பி வண்டி வெளிய பார்த்தாலே தெரியுது 10-15 சொட்டாக்குது, புது வண்டியான்னு கேக்குறேன். பேச்சு கொடுக்க சொன்னாங்கன்னு உன் இஷ்டத்துக்கு ஏதாவது பேசுங்கன்னா இங்கே இறக்கி விட்டுருவேன் சொல்லிட்டேன். சார்ண்ணே நீங்க தூங்குற மாதிரி தெரிஞ்சது, அதானே பேச்சு குத்தேன். தூங்குற மாதிரிலாம் இல்ல, தூங்கிந்தாங்கிறேன். அந்த ஏசியை 2 பாயிண்ட் ஏத்தி விடு, அப்படியே பெட்ஷீட் இருந்தா போத்தி விடு. என்னண்ணா பேச்சு கொடுக்கணும்னா அப்படி கலகலன்னு பேசணும். அப்படியே உற்சாகமாயிட்ட பாத்தியா? அதை விட்டு குழன்னு பேசுகிறேன். நீ தூங்குப்பா, நான் பாத்துக்கிறேன். சரிண்ணா. லாரிக்காரன் ஏறி வந்துட்டான்ப்பா. நீ தானே ஆப்போசிட் ரோட்ல போயிட்டு லாரிக்காரன் வந்துட்டான்றா. ஐயோ ஆமாப்பா. என்னண்ணா அசால்ட்டா ஓட்டுற? இன்னும் வாழ்க்கையில எதுவுமே பாக்கலண்ணா. இப்பதானே ஃபர்ஸ்ட் ட்ரிப்பே போய்க்கிறோம். கொஞ்சம் முழுசா வீட்டுக்கு கொண்டு போய் சேர்த்துருண்ணா. 4 நாளா தூக்கல, கண்ணு சொருவுதுண்ணா. என்னப்பா கண்ணு சொருவ போகுதுன்ற? கொஞ்ச நேரத்துல வண்டியே சொருவ போகுது. என்னண்ணா சும்மா கலகலன்னு இருக்கட்டும்னு பேசணும்பா. நீ தூங்கு தூங்கு தூங்கு. சொன்ன மாதிரி வண்டி எடுத்து போய் விட்டியானா? எல்லாரும் செத்துறோமா? தம்பி சாவலாம் இல்லப்பா, தூக்கம் வருதுன்னு பாட்டு போட்டா எஃப்எம்ல எந்த பாட்டு வருதுப்பா? தூக்கம் வருதுன்னா ஒரு 1/2 மணி நேரம் வண்டியை எடுத்துட்டு தூங்கிட்டாவது ஓட்டியா. லேட்டா போனா கூட பரவாயில்ல, ஒரேடியா போயிட போறோம். தம்பி நாளைக்கு காலைல ஒரு சவாரி இதுப்பா, லேட்டா போனா ஓனரை திட்டுவான். நீ வாங்குவியா? நான் நீ ஒரு டீ காப்பி அது குடிச்சிட்டு ஓட்டியா? தம்பி காப்பி குடிச்சா அண்ணனுக்கு கக்கா வரும்பா, அதுக்கு ஒரு 3/4 hour ஆகும். அதெல்லாம் வேலை ஆகாதுப்பா, நீ அம்மனு இருப்பா, போயிடலாம். தூக்கம் வருதியா எனக்கு? கொஞ்சம் கண்ணா மூடலான்னு பார்த்தா ஒரேடியா மூட வச்சிருவான் போலயே. நான் அவ்வளவு அடங்குது பணத்துல போய் விடுற. உங்ககிட்ட தான் பேசுறேன். வெந்திரியா தம்பி தம்பி எங்க பாக்குறோம்? நான் மீன் மாதிரி கண்ணு முழிச்சுட்டு தூங்குற. தம்பி தம்பி சாரிப்பா, போயிடலாம்பா. உன்னை நம்பி 3 உயிர் இருக்கியா? என்னயா மீன் தூக்க போட்டுக்கிற நீ? இரியா உன் டிராவல்ஸுக்கு போன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்றேன். தம்பி தம்பி போன்லாம் பண்ணாத, சொன்னாங்களே ஒரே ஒரு வாய்ப்பு கொடு. நோட்டி பக்கம் ஓட்டுறேன், ஒரே ஒரு வாய்ப்பு கொடு. உண்மையாவா? தம்பி கண்ணை சிமெண்ட் நான் கூட செருப்பு கழட்டி அடி. தைரியமா தூங்குப்பா நீ. நான் மறுபடியும் ஆப்போசிட்ல போயிடுகிற நீ. கீழே கொஞ்சம் என்ன பண்ணுகிற? அது எப்படி மச்சான் உன் பிறந்த நாளுக்கு நீ ஆள் அட்ரஸே காணோம், என் பிறந்த நாளுக்கு மட்டும் அலாரம் வச்சு வந்து உட்காந்துக்கிற ட்ரீட்னு? அதெல்லாம் அப்படிதான் மச்சான். டேய் நீ சம்பாதிக்கிற காசுக்கு 5 ஸ்டார் ஹோட்டல்லே சாப்பிடலாமேடா, அப்புறம் ஏன்டா என் காசுல திங்கணும்னு ஆசைப்படுற? அப்பதான் மச்சான் சரிக்குது. மச்சான் உனக்கு இந்த வெக்கம் மானம் சூடு சொரணன்ற உணர்ச்சி எல்லாம் இல்லையாடா? அப்படிலாம் ஒரு உணர்ச்சி இருக்காடா? காட்டுறான்டா. டேய் வீடு காரணம் நல்லா தாண்டாக்குறீங்க, அப்படி ஊரான் காசுக்கு ஆசைப்படுறீங்க. 10 வருஷம் நான் பழகிறேன், 10 ரூபா டீ வாங்கி கொடுத்துருப்பியாடா? என் வீட்டு பக்கத்துல இருக்கிற தெருநாய் கூட சோற வச்சு கத்தனா ரோசை வந்து சோற தின்னாம திரும்ப போகும்டா. நீ எல்லாம் என்னடா ஜென்மம்? டேய் இவ்வளவு சொல்லி எப்படா திங்கிற? பச்சிட்டு போடா, பச்சிட்டு போடா. அவன் இவ்வளவு அசிங்கம் பத்தினா அதுக்கப்புறம் எப்படியா திங்கிற? வேடிக்கை பாக்குற எனக்கே கோவம் வருது. என்ன மட்டும் எவனாவது இப்படி கேட்டு அந்த காய் வெட்டுற கத்திலே கழுத்தை தெரிஞ்சு செத்துருப்பா. டேய் உன்னை கத்துல சுத்திக்கிறவங்க நம்மள தானே பாக்குறாங்க. எனக்கே அசிங்கமா இருக்கிறான், உனக்கு அசிங்கமா இல்லையாடா? ஏதாவது சொல்றா. அண்ணா 2 பரோட்டா ஒரு கலகி.